ரேணு, என்ன ரேணு நிக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி யாரும் மாதிரி இல்ல வந்துட்ட. ஒருவேளை நான் நைட்டு பேசினதுல எதுவும் மனசு கஷ்டப்பட்டு இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடு. நான் வேணும்னு அப்படி எல்லாம் பேசலமா. அந்த நேரத்துக்கு நான் இருந்த நிலைமைக்கு நீ அப்படி சொன்னதும் சட்டுன்னு கோவம் வந்துருச்சு, அவ்வளவுதான். என்னாச்சு ரேணு, எதுவும் பிரச்சனையா? வாயை திறந்து எதுவும் சொன்னாதானே தெரியும். கார்த்திக், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ரேணு இருந்துகிட்டு சின்ன குழந்தை மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுக்கிட்டு நீ என்ன செய்யணும்னு சொல்லு. தயவு செய்து இப்போதைக்கு கொஞ்சம் இங்க இருந்து போயிடுங்க கார்த்திக். ரேணு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், தயவு செய்து சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். இங்க இருந்து கிளம்புங்க. இல்லம்மா, எனக்கு சத்தியமா புரியல. எதுக்காக இப்ப நீ என்ன அவாய்ட் பண்ற? நான் தான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிப்பும் கேட்டுட்டேனே, வேற என்னம்மா? சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். இல்ல ரேணு, எனக்கு இது சரியா படல. நீ ஏன் இப்படி பேசுற? நேத்து என்னன்னா விட்டுட்டு போயிருங்கன்னு காலில் விழுந்து அழற, இன்னைக்கு என்னன்னா போங்க போங்கன்னு துரத்தி அடிக்கிற. ஹேமா, என்ன பிடிக்கலையா? பரவாயில்ல ரேணு, எதுவா இருந்தாலும் சொல்லு. என்கிட்ட எதுவும் பிடிக்கலையா என்ன உனக்கு? அப்படி எதுவும் இருந்தா கூட நான் மாத்திக்கிறேம்மா. ஆனா தயவு செய்து இப்படி அவாய்ட் பண்ணாத, கஷ்டமா இருக்கு. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இங்க இருந்து இப்படி பேசிட்டு இருந்தா பிரச்சனை ஆகும் கார்த்திக், அதனாலதான் சொல்றேன். புரியலம்மா எனக்கு. நானா உன்கிட்ட பிரச்சனை பண்றேன்? ஐயோ நான் என்ன கார்த்திக், இன்னும் கொஞ்ச நேரத்துல திரு இங்க வருவாரு. திரு மட்டும் உங்களை பார்த்தாருன்னா அன்னைக்கு மாதிரி தேவையில்லாம பிரச்சனை ஆகும், அதனாலதான் சொல்றேன். போங்க கார்த்திக் இங்க இருந்து. என்ன ரேணு விளையாடுறியா நீ? அவன் எதுக்காக இங்க வரான் இப்போ? அது ரேணு, வந்து கார்ல இரு. ரேணு, இப்ப அவன்கிட்ட நீ சொல்றியே இல்ல நான் சொல்லட்டுமா? என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என்னதான் லவ் பண்றேன்னு அவன்கிட்ட சொல்லு. ரேணு, வரேன் திரு, ஒரு நிமிஷம். ரேணு, கார்த்திக் ப்ளீஸ் தயவு செய்து இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புங்க. உங்களால தான் பிரச்சனை வருதே. என்னாலயா ரேணு? சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் வரேன் கார்த்திக். உன் சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜன்மம் வீணென்று போவேனோ, உன் வண்ண திருமேனி சேராமல் என் வயது பாழென்று ஆவேனோ, உன் அழகு ராஜாங்கம் ஆளாமல் என் ஆவி சிறிதாகி போவேனோ, என் உயிரே நீதானோ, என் உயிரே நீதானோ. என்னடா நடக்குது இங்க? அவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? இல்ல மச்சான், காலையில அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருந்தோம். எந்த பொண்ணு? டேய் அதான்டா அவன் லவ் பண்றானே அந்த பொண்ணு. சரிடா, பார்க்கதான் போனீங்க, வேற எப்படி இப்படி எல்லாம் ஆச்சு? இல்ல மச்சான். என்னடா நடந்தது? மென்னு முழுகாம தயவு செய்து சொல்லு. இல்ல மச்சான், அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போயிருந்தோம்ல, அந்த பொண்ணு இவனை என்னன்னு கூட கண்டுக்கலடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், கார்த்திக் பேசலான்னு அந்த பொண்ணு கிட்ட போனப்போ அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு போலீஸ்காரன் வந்தான். வந்த உடனே அந்த பொண்ணு அவன் கூட ஏறி போயிடுச்சு. எந்த கிறுக்கா இருந்துகிட்டு கார் போன பாதையிலே நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தான். வேற ட்ரக் வரதையும் கவனிக்கல. நல்ல விலைக்கு மச்சான். இந்த பொண்ணு மட்டும் வரலன்னா அவ்வளவுதான்டா. இந்த பொண்ணு வந்து நல்ல நேரத்துக்குன்னு கையை பிடிச்சு இழுத்தனால ஏதோ கீழே விழுந்து தலையில அடிபட்டதோட போச்சு. இல்ல இந்நேரம் நம்ம அவனை பார்த்திருக்கவே முடியாதுடா. நல்ல வேலை மச்சான், ஏதோ நல்ல நேரத்துக்குன்னு வந்தா. ஆமா, நீ எப்படி இங்க? டேய், உனக்கு என்ன இந்த பொண்ணை முன்னாடியே தெரியுமா என்ன? தெரியும்டா, எங்க காலேஜ் மேட் தான். ஆமா, நாங்கெல்லாம் ஒன்னாதான் படிச்சோம். ஸ்வேதா இருக்கல்ல, அவளுக்கு ஃப்ரெண்டு. ஓ சரி 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 மச்சான், அப்ப நீ பேசிட்டு இரு. நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இருடா, அவன் எப்ப கண்ணு முழிப்பான்னு டாக்டர் எதுவும் சொன்னாங்களா என்ன? ஒன்னும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லடா. என்ன ஒரு 10 நிமிஷத்துல கண்ணு முழிச்சிருவான். மயக்கத்துல இருக்கான், அவ்வளவுதான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்னடா சொல்லவே இல்ல? நீ எப்போ இங்க வந்த? ஃபேமிலியோட கேரளாக்கே போய் செட்டில் ஆக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது சரி, உனக்குன்னு இன்னைக்கு மெசேஜ் போட்டா 2 வருஷம் கழிச்சிட்டு தான் பார்த்து ரிப்ளை பண்ணுவ. நீ என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேக்குறியா? ஹேய், ஏதாவது பிஸியா இருந்திருப்பேமா, அதனால பாத்துருக்க மாட்டேன். மத்தபடி அவாய்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது. ஏண்டா, உன்னை பத்தி நீ எனக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? காலேஜ் டேஸ்லயே உன்னை பார்த்து பேசணும்னா உன்னை கையில பிடிக்க முடியாது. இதுக்கே இப்ப எல்லாம் படிச்சு முடிச்சு ஆளுக்கு ஒரு மூளைக்குன்னு போயாச்சு. நீ இப்படி நின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சே, உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. அதுவும் கார்த்திக்லாம் எந்த பொண்ணுகிட்டயும் பேச கூட தெரியாது. இன்னமும் அப்படியேவா இருக்கா? அட ஏன் மேகா நீ வேற? அவன் இவ்வளவு தூரத்துக்கு இங்க வந்து படுத்திருக்கிறதுக்கு காரணமே ஒரு பொண்ணுதான். என்னடா சொல்ற? லவ் பண்றானா? ஆமா. ஓ, சரி சரி. அப்புறம் சார், நீங்க எப்படி லவ் பண்றீங்களா என்ன? ஹேமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற தங்கச்சி? டேய் டேய், அவ்வளோ சீன்லாம் கிடையாது. காலேஜ் டைம்ல ஏதோ சின்னதா ஒரு க்ரஷ் இருந்தது, அவ்வளவுதான். நீ நினைக்கிற அளவுக்கு இனி உன்னை தேடி வந்து ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிட மாட்டேன், பயப்படாத. ஹேய், சும்மா சொன்னையா? சரி சரி. சரிங்க மேடம், நீங்க எங்களை பத்தி விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன இங்க? ஒர்க்குக்காக இங்க வந்திருக்கேன்டா. 2 months இங்கதான் இருக்கேன். ஓ, சரி சரி. எங்க தங்கியிருக்க? பிஜில தானே தங்கியிருக்கேன். இங்க வேற நமக்கு யாரையும் தெரியாதுல்ல. ஓ, சரிடாமா. பார்த்து பத்திரமா இரு. ஏதாவது ஹெல்ப்னா கேளு. டேய் டேய், மெசேஜ் பண்ணா பாக்க கத்துக்கோங்கடா. அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றதெல்லாம் இருக்கட்டும். ஹேய், இப்பதானே சொன்னேன். சரி சரி, நானும் சும்மா தான் சொன்னேன். இங்க இருந்து கார்த்திக் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு போகணும்னு தான் எனக்கும் ஆசை. பட் என்ன பண்றது, ஆபீஸ்க்கு ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. சோ நீ அவன் எழுந்திருச்சானா அவன்கிட்ட சொல்லிடுறியா? சரிடா, ஃப்ரெண்டு பைக் வச்சிருக்கான். நான் வேணா டிராப் பண்ணவா என்ன? டைம் ஆகிடுச்சு, இனி அவசரம்னு இருந்து போகணும்ல. இல்லடா வேண்டாம், நான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். நான் போயிடுவேன். நீ இருந்து அவனை பாத்துக்க. சரிடா, அப்ப பார்த்து போயிட்டு வா. ஏதாவதுனா கூப்பிடு என்ன? சரிடா, அப்ப நான் வரேன். நிவி, விளையாடாத நிவி. டைம் ஆகிடுச்சு. பைக் கீழே கொடு. ஆஹா, முடியாது. வேண்டாம் நிவி, நல்ல கோபப்படுத்திட்டு இருக்க என்ன? டைம் ஆகுது, ஒழுங்கா பைக் கீழே கொடு. உன் விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்க. முடியாதுன்னா முடியாதுதான். ஹெண்டி, புரியுதா இல்லையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். நீ இருந்துகிட்டு எவ்வளோ கத்துனாலும் வேஸ்ட். சீ, பொன்னாடி நீ. ஆஹா, சாருக்கு எப்படி தெரியுது என்ன பார்த்தா? எனக்கு எல்லாம் எந்த ஒரு மாதிரியும் தெரியல. நீ பைக் கீ எடு மொத. அதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னை நீ வெளியே கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்க, நான் பைக் கீ தரேன், நம்ம வெளியே போலாம். அது வரையில தந்துடுவேனா? நிவி, நான் காலேஜ் போகணும், எனக்கு டைம் இல்ல. நான் வந்து கூட வெளியே கூட்டிட்டு போறேன். நீ பைக் கீ கொடு மொத. அதெல்லாம் முடியாது. என்ன இப்ப வெளியே கூட்டிட்டு போணும். நிவி, உனக்கு புரியுதா? நான் பொறுமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் காலேஜ் போகணும், காலேஜ் போகணும். இல்லப்பா, புரியல. ஷுபா, உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல எங்கேயோ ரெடிமேடா வாங்கிட்டு வந்தாங்களாடி? அப்பாவி மாதிரி மூஞ்ச வைக்காத, எரிச்சல் ஆகுது. இல்ல, எனக்கு புரியல. நீதான் இங்க இருந்து காலேஜ் மாற போறேன்னு சொன்னியே, வேற இப்ப இங்க காலேஜ் கிளம்பிட்டு இருக்க? அது வந்து பதில் சொல்லு. இங்க பாரு, சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேற காலேஜ் ஜாயின் பண்றத பத்தியே யோசிக்கணும். அது வரைக்கும் இங்க போய் தான் ஆகணும். புரியுதா? பைக்கே கொடு. முடியாது. தலை வலிக்குதுரி உண்மையா? அச்சச்சோ, சரி இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். நம்ம குடிச்சிட்டு வெளியே போலாம். பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அடி வாங்காம இருக்க முடியாதுல்ல உன்னால? வெளியே கூட்டிட்டு போன்னு சொன்னது ஒரு தப்பா? எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டே இருக்க. வேற நீ அப்படித்தானே நடந்துக்கிற. சரி, பாவமா இருக்கு, போனா போதுன்னு தரேன். ஆனா ஈவினிங் மறக்காம வந்து என்ன வெளியே கூட்டிட்டு போணும், ஓகேவா? அது ஈவினிங் பாத்துப்போம். சாவிய கொடு. பாரு பாரு பாரு, இப்ப எப்படி பேச்ச மாத்தி பேசுறேனே. சரி, கூட்டிட்டு போறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸா கூட்டிட்டு போறேன். சரி, அப்ப டிக் போட்டு ப்ராமிஸ் பண்ணு. காத்துல ஊதி விட்டுருவோம். என்ன பாக்குற? நீ அடி வாங்காம கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சாவி எங்க? அது உன் பைக்ல தான் இருக்கு. எது, பைக்ல இருக்கா? ஆமா, பைக்ல தான் இருக்கு.
நான் சும்மா உன் பைக்கு என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னேன். நீ அதை நம்பி இவ்வளவு நேரம் நின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. சோதனடி எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உன்னைய. ஏண்டா ரோடு தானே, வண்டி வர்றதும் போறதும் கூடவா உனக்கு தெரியாது? கொஞ்சம் கூட கவனமா இருக்க மாட்டியாடா? இப்ப கவனமா இருந்து என்ன பண்ண சொல்ற? ஆரம்பிச்சிட்டான்டா. சொல்றத கேளு மச்சான், அவ்வளோ சொல்றேன். ஆனா அவ கொஞ்சம் கூட என் பேச்ச மதிக்கவே இல்லடா. ஒரு மாதிரி என்னவோ புதுசா இருந்துச்சு இன்னைக்கு அவ பண்ணது. ஒரு மாதிரி வலிக்குதுடா. இரு மச்சான், அந்த பொண்ணு அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்காளா? நான் பேசுறேன் விடு. இல்ல மச்சான், எனக்கு என்னவோ நீங்க யார் பேசினாலும் அவ என்னவோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணலடா. அப்படி பண்ணாம எங்க போயிட்டு அந்த பொண்ணு? அந்த பொண்ணு என்ன நம்ம யாருக்குமே தெரியாதா என்ன? மதிக்கு ஃப்ரெண்டு, சத்யாக்கு ரிலேஷன் சுத்தி அவ்வளவு பேர் இருக்கும், விட்டுருவோமா என்ன? இல்லடா, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இவளை நம்பி இன்னைக்கு நான் எப்படி தாத்தாவை கூட்டிட்டு போய் பேச போறேன்னு எனக்கு தெரியல. அதான் மச்சான் நானும் சொல்றேன், கொஞ்சம் அவசரப்படாத இரு. அந்த பொண்ணு என்ன மைண்ட் செட்ல இருக்கானே சுத்தமா தெரியல. இதுல தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டு தேவையில்லாம யாரும் அசிங்கப்பட வேண்டாம். ஆமா, வந்தது மேகா தானே? பரவாயில்லையடா, கீழே விழுந்து கல்ல அடிச்சு அடிக்கு மயக்கமாயிட்டேன்னு நினைச்சேன். அந்த பொண்ணு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? டேய் சும்மாறா. இல்லடா, கைய பிடிச்சு இழுக்கும் போதே பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டேன். உங்ககிட்ட சொல்ல சொன்ன மச்சான், ஆபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சான். அதான் நீ எழுந்திருக்கிறதுக்கு முன்னமே கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. யாரோ காலேஜ்ல ஒன்னா படிச்சான், அவ்வளவுதான். அவகிட்ட இது வரைக்கும் நான் பேசினது கூட கிடையாது. ஆனா அவ இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கா. உருகி உருகி ஒருத்தைய லவ் பண்றேன். அவ என்னன்னா இருந்துகிட்டு நான் சொல்றத கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டா. விடேண்டா, நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஆமா மச்சான், ரொம்ப பேசாத. உன்னை டாக்டர் ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? ஆமா மச்சான், நீ ரெஸ்ட் எடு. நாங்க வெளியே இருக்கோம். ஃபீல் பண்ணாதடா, அதான் நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கலாம். அதான் இவ்வளவு சொல்றேன்ல, கொஞ்சமாவது சிரியேண்டா. நான் உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா புரியாதுடா. செத்துட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கிளாஸ்க்கு டைம் ஆகுது. எல்லாம் ஒரு காரணத்தோட தான். ஆமா, அது எப்படி? டெய்லி உங்க ஃப்ரெண்டு உங்களை பாக்குறதுக்காக வருவானோ? இல்ல இல்ல, சும்மா எதிர்ச்சியா தான் வந்தாங்க. அப்படியா? இத நான் நம்புறதா? சொல்லுமா, நம்பலாமா? ஆமா, எதிர்ச்சியா தான் வந்தாங்க. எப்படி? எதிர்ச்சியா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் வருவானா? இல்ல நைட் ஆனா வீட்டு மதுல ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளேயே வருவானா? அது என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. புரியாது. இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது அவ்வளவும் போய். அவன் உன் ஃப்ரெண்டு கிடையாது, அப்படிதானே? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அப்படியா? ப்ரூஃப் காட்டுவா? நேத்து நைட்டு நீ அவனும் நின்னு பேசிட்டு இருந்தத அரைஞ்சு இழுத்தனா? நான் அன்னைக்கு உன்கிட்ட உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே உன்கிட்ட கேட்டனா இல்லையா? உன் மனசுல அப்படி வேற யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுனே. அன்னைக்கு மூடி மூடி மறைச்சிட்டு இல்ல இல்லன்னா இல்ல, அது என்ன? என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா எப்படி? கல்யாணத்துக்குன்னு ஏன் கூட பேசி முடிப்பாங்களாம். அப்புறம் நீ இருந்துகிட்டு லவ் பண்றேன்னு ஒருத்தவன அங்கங்க வரவழைச்சு பேசிட்டு இருப்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சொல்லுடி. தப்புதான், சொல்றதுக்கு பயமா இருந்தது, அதான் சொல்லல. நீ சொல்லாம இருந்ததோட முடிவு இப்ப எங்க வந்து நிக்குது தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் பண்ண உன்னதான் பண்ணுவேன். ஏன்னா நான் அன்னைக்கே உன்கிட்ட அவ்வளவு தடவை கேட்டேன், வேற யாரும் உன் மனசுல இருக்காங்களான்னு. அவ்வளவு தூரமும் இல்ல இல்லன்னு சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னைக்கு இருந்துகிட்டு நீ ஒருத்தனை லவ் பண்றனா என்ன என்ன பண்ண சொல்ற? ப்ளீஸ், இவ்வளவு நாள் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் இருந்துகிட்டு கார்த்திக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நானும் தான் அவரை லவ் பண்ணேன். ஆனா அவர் மட்டும் இப்ப என் பின்னாடி இப்படி சுத்த வேண்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் உனக்கு என்னையதான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு எனக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன சொல்ல போற? இங்க பாரு, போலீஸ்காரன் பத்தாவதுக்கு ஈகோ மழையை விட ஜாஸ்தி. அப்படியெல்லாம் நீங்க வானதும் வர்றதுக்கும் போறதுக்கும் உங்க வீட்டு நாய்க்குட்டி கிடையாது நானு. ப்ளீஸ். இங்க பாரு, நான் முடிவு பண்ணதுதான்.
ஒழுங்கா ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா நல்ல பொண்ணா இருக்க. இல்ல அதையும் தாண்டி எனக்கு அவன் தான் வேணும்னு ஏதாவது பண்ண, அப்புறம் அவன் உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாது பாத்துக்க. அப்படியெல்லாம் எதுவும் கார்த்திக்கு பண்ணிராதீங்க ப்ளீஸ். அப்போ நான் சொல்றத கேளு, சிம்பிள். ஒழுங்கா இருக்கணும். எப்படி? ஒழுங்கா இருந்துதான் ஆகணும். இப்போதைக்கு காலேஜ்ல கொண்டு போய் விடுறேன். ஈவினிங் நான் வர்றதுக்கு முன்னாடி காலேஜ் விட்டு காலை வெளியே எடுத்து வச்சுன்னு தெரிஞ்சது கொன்னுடுவேன். புரியுதா? போன் எடுக்கறேனா பாரு. ஹலோ. என்ன மிஸ்டர், காலையில அவ்வளவு பிஸியா? போன் எடுக்க முடியாதா? நீ வேற ஏண்டி? சொல்லு, என்ன விஷயம் இவ்வளவு காலையிலே கால் பண்ணிருக்க? என்ன நீ ஏன் பண்ணனு கேட்டிட்டு இருக்க? ஏன் உனக்கு கால் பண்றதுனா நேரம் காலெல்லாம் பார்த்து தான் பண்ணணுமா என்ன? இல்ல, இவ்வளவு காலையிலே கால் பண்ண மாட்டியா, அதனால கேட்டேன். சீ, உனக்கு போய் பண்ண பாரு. ஹேய், என்னடி? ச்சே, போடா, நான் போனை வைக்கிறேன். ஹேய், ஏதோ டென்ஷன்ல கேட்டுட்டேன்டி விடு. அப்படியா? அப்போ 100 டைம் சாரி கேளு, அப்பதான் நான் ஒத்துப்பேன். சரிடி, 10 into 10 times சாரி. அது ஆனா நான் ஏன் இப்போ உனக்கு கால் பண்ணேன்னு தெரியுமா? என்ன, நேத்து கொடுத்த மாதிரி பூஸ்ட் எதுவும் கொடுக்க போறியா? சீ, எப்ப பாரு அதே நினைப்புல இரு. இது அதுக்கும் மேல. அதையும் தாண்டியா? போன்ல எப்படிடி? ஐயோ டேய், முத அந்த நினைப்புல இருந்து வெளியே வரியா கொஞ்சம்? சரி சரி சொல்லு. இன்னைக்கு எங்க சித்தப்பாக்கு முகூர்த்த கால் நட்டோம்ல, நான் அழகழகா போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு அனுப்பட்டுமான்னு கேட்க தான் பண்ணேன். அந்தால பார்த்து நான் என்னடி பண்ண போறேன்? பகவானே, இவனுக்கு கொஞ்சமாவது மூளையை கொடு. நான் இந்த எங்க சித்தப்பா போட்டோ உனக்கு அனுப்புறேன். வேற? நான் அழகழகா என்னை பிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு வேணுமான்னு கேட்டேன். இது என்னடி கேள்வி? அனுப்பேன் பாப்போம். அனுப்பணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீ ஓவரா பேசிட்டு என்ன பண்றது? ஏய், அனுப்புடி பாப்போம். நீ சொல்ற அளவுக்கு அழகா இருக்கா இல்ல சுமாரா இருக்கான்னு நான் பார்த்து சொல்ல வேணாம். ஹேய். சரி சரி அனுப்பு. அனுப்பிட்டேன். ஒன்னும் வரலையே. ஹேய், அனுப்பிட்டேன், நல்லா பாரு மேன். பகலெல்லாம் கருப்பாய் போக இரவெல்லாம் வெள்ளையாக என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. ஐயையோ, உலக உருண்டை அடிவயிற்றில் சுற்றுவதென்ன, அச்சச்சோ தொண்டை வரையில் ஏறுமோ. எரிமலையின் கொண்டை மேலே ரோஜாவை நட்டவள் யாரோ, காதலெனும் கணவாய் வழியே என் தேசம் புகுந்தவள் யாரோ, சிறுக சிறுக உயிரை பருகி சென்றாளே. அச்சோ, கொல்றியடி, அவ்வளோ அழகு. ஹேய், கிண்டல் தானே பண்ற? சிச்சி, இப்ப மட்டும் நேர்ல இருந்தான்னு வச்சுக்கோயேன், நேர்ல இருந்தா அப்படி பாத்துட்டே இருப்பேன். அப்படியா? அப்ப கிளம்பி வா. சீரியஸா வந்துருவேண்டி. அட, வாங்கன்னு தான் நானும் சொல்றேன். சத்தியமா வந்துருவேன். அப்புறம் வந்துகிட்டு ஐயோ அம்மான்னு இருக்க கூடாது. ஐம் வெயிட்டிங். வாய் பேசுற. வரேன்டி, வந்து தூக்கிட்டு வரேன் இரு. ஹேய், மொத வாடா. மச்சான், உன் பைக் கீ கொடு. ஏண்டா, எங்க கிளம்பிட்டே இப்போ? டேய், அதான் டிஸ்சார்ஜ் ஆக இன்னும் 1 hour ஆகும்ல, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கடா இப்ப போற? அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் வந்து சொல்றேன். பிரம்மா, ஓ பிரம்மா, இது தகுமா, இது தகுமா, ஐயோ இது வரமா சாவமா. பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய், நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய். பிரம்மா, ஓ பிரம்மா, இது தகுமா, இது தகுமா. எப்படிடி, சொன்ன மாதிரி வந்துட்டுனா? நம்புறேன். சரி, கிட்ட வாடி. இப்போ 1 2 3ன்னு சொன்னா ஓடிடுவ போல இருக்கு. ரெடியா நின்னுட்டு இருக்க? ஆமா, என்ன நான் பிஸியா இருக்கேன்ல, உன்கிட்ட நின்னு பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குமா சொல்லு? பேசுறதெல்லாம் நல்லதா இருக்கு, கொஞ்சம் கிட்ட வந்து பேச. போடா. ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு தூரம் இங்க வர தெரிஞ்சவனுக்கு உன்னை பிடிக்க முடியாதா என்ன? அவ்வளவு கஷ்டமா? நீ செஞ்சாலும் செய்வ. அப்புறம் இப்படி தள்ளி இருந்து பாக்குறதுக்கா அங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்த? உன்னை நம்ப முடியாது, அதான். இங்க வான்ன. என்ன?
மாட்டினியா? வாய் பேசுற வாய் அப்படியே. சரி சரி, ஒண்ணும் பண்ணல. இங்க திரும்பு. அவ்வளோ பயம் இருக்குல்ல, வேற ஏன் இந்த வாயி? சரி விடு. முடியாது. யாராவது பாத்துருவா. யாரும் பார்க்க மாட்டா. பார்த்தா நான் பாத்துக்கிறேன். என்ன உனக்கு இப்போ? ஒன்னும் இல்லையே, அங்கிருந்து வந்ததுக்கு காரணமே இவ்ளோ அழகான என்ன? இவ்ளோ அழகான இந்த அழகு பாக்குறதுக்கு தான். வேற தள்ளி நின்னா எப்படி தெரியும்? என்ன இருந்தாலும் இந்த விஸ்வநாதன் பையன் ஏதோ ஒரு விதத்துல கொடுத்து வச்சிருந்தான்ல. யார் அந்த விஸ்வநாதன் பையன்? அடி பாவி. யாரு? உன் மாமனாருக்கு பையன். எங்க அப்பா விஸ்வநாதன், அதாவது உங்க மாமனார். பேரு கூட தெரியலடி உனக்கு? இல்ல, அடிக்கடி கேட்டு பழகலல்ல, அதான் சடனா சொன்னது ஞாபகம் வரல. சரி, என்னென்னலாம் மறந்திருக்கே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிடலாம் இப்போ. பேச்செல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ. சரி, மறந்துட்டேன் பாரு. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ நீயும். ஆமா, அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இது எதுக்கு கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஃபங்க்ஷன்ல ஒரு process. இன்னைக்கு முகூர்த்த கால் நட்டோம்ல. ஆமா. இந்த மாதிரி நல்ல நாள்லாம் ஸ்வீட்ஸ் வாங்கி அக்கம் பக்கம் ரிலேஷனுக்குலாம் கொடுப்பாங்க. ஆமா, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். சரி, நீ எடுத்துக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம். ஸ்வீட் பிடிக்காதா? பிடிக்கும். வேற? அதான் 5 அடியில பக்கத்துல இவ்ளோ பெரிய ஸ்வீட் நீ இருக்கியே, வேற உன்னை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட எப்படி மனசு வரும் சொல்லு? என்ன? இங்க பாரு, ஆளு பேச்சு எதுவுமே ஒண்ணும் சரியில்லை. அந்த ஸ்வீட் இங்க இருக்கட்டும், நீ எனக்கு ஏதாவது ஸ்வீட்டா கூட, நேத்து கொடுத்த மாதிரி. நான் போறேன், விடு. இங்க பாரு. விடு. முடியாது. இப்ப நீ குடுக்கறியா இல்ல? நான் தர மாட்டேன். சரி, இங்க பாரு. நீ தர வேண்டாம். வேற என்ன? நான் தரேன். என்ன? வேண்டாம். உன்னை பார்க்கும்போது நெஞ்சம் பயமறியாது, நீ பேசினாலே எதுவும் புரியாது. கஞ்சாடை காட்டினாலே அவள் கண்ணால் காதல் ஊட்டினாலே, என் நஞ்சை வாட்டினாலே உன்னாலே என் ஹார்மோன் எல்லாம் தீர்ப்பிடிக்க, உன் தேகத்தில் நான் பூப்பறிக்க, உன்னை கொஞ்சம் முத்தம் விட்டு நான் சிரிக்க, ஐயோ பெண்ணே நானும் அர்ப்பணிக்க, உனக்கெனவே நான் காத்திருக்க, என்னை நீயும் தொட்டால் போதும் விழுந்துடுவேன். வா 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 வெண்ணிலா.